தந்தை, மைந்தன், தூய ஆவியாகிய திரியேக கடவுளுடைய திருப்பெயரிலே நமக்கு கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கு குறிப்பாக இந்த அற்புதமான நாளில் ஆண்டு திருவீட்டிலே வீட்டிருக்கிற ஒருவருக்கும் நீதியாய் உண்டாவதாக. ஆமென். அன்பானவர்களே, கடந்த ஞாயிற்றுக்கிழமையை மகிமை விளங்குதல் பண்டிகையாக நாம் ஆசரித்து மகிழ்ந்தோம். ஜனவரி 6ஆம் தேதி மகிமை விளங்குதல் பண்டிகை, ஆனால் அதை 5ஆம் தேதிய சண்டேயை நாம் ஆசரித்து மகிழ்ந்தோம். இந்த நாளும் ஒரு சிறப்புமிக்க நாள். ஞானஸ்நான பெருவிழா. மெயின்லைன் திருச்சபைகள் எல்லாம் இந்த நாளை ஞானஸ்நான பெருவிழா, கத்தோலிக்க திருச்சபை திருமுழுக்கு பெருவிழா அப்படி என்று ஆசரித்து மகிழ்கின்றது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றதை நினைவு கூறும் முகமாக இந்த நாளை திருச்சபைகள் ஞானஸ்நான பெருவிழா, ஞானஸ்நான திருநாள் என்று ஆசரித்து மகிழ்கிறது. அப்பேற்பட்ட இந்த சிறப்பு மிக்க நாளிலே சிந்தனைக்காக முன்பு வாசியை கேட்ட நற்செய்தி பகுதியில் 2 வசனங்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைக்கின்றேன். லூக்கா 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும் 22ஆம் வசனமும். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இருக்கிற நிலைகளிலே நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எனக்கு ஒரு ஆசை உண்டு, என் இயேசுவை காண வேண்டும். எனக்கு ஒரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். எனக்கு ஒரு ஆவல் உண்டு, என் இயேசுவை காண வேண்டும். எனக்கு ஒரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். வானகமே வையகமே எனது ஆசை நிறைவேறுமா? வானகமே வையகமே எனது ஆசை நிறைவேறுமா? எனது ஆசை நிறைவேறுமா? எனக்கு ஒரு ஆசை உண்டு, என் இயேசுவை காண வேண்டும். எனக்கு ஒரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். தினமும் வேதத்தில் பார்க்கிறேன், தேவாதி தேவனை துதிக்கிறேன். தினமும் வேதத்தில் பார்க்கிறேன், தேவாதி தேவனை துதிக்கிறேன். ஜபத்தில் பேசி மகிழுகின்றேன், ஜீவ தேவனை வாழ்த்துகின்றேன். ஜபத்தில் பேசி மகிழுகின்றேன்,
ஜீவதேவனை வாழ்த்துகின்றேன். வானகமே வையகமே எனது ஆசை நிறைவேறுமா? வானகமே வையகமே எனது ஆசை நிறைவேறுமா? எனது ஆசை நிறைவேறுமா? எனக்கு ஒரு ஆசை உண்டு, என் இயேசுவை காண வேண்டும். எனக்கு ஒரு ஆவல் உண்டு, நான் அவரோடு பேச வேண்டும். திருமறை வழியாக வசனத்தின் ஊடாக தம்மை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றவரே, வசனத்தின் ஊடாக ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். நீர் ஆண்டவரை மனிதனாக உலகத்திலே அவதரித்து ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நீர் ஞானஸ்நானம் பெற்றதை ஆண்டவரை நாங்கள் இந்த நாளிலே நினைவு கூர்ந்து ஆசிரியக்கூடிய ஞானஸ்நானத்தின் மகத்துவத்தையும் முக்கியத்துவத்தையும் மாட்சிமையையும் சிந்திக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஸ்லாக்கியத்தை ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிறேன். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டு சுவாமி. உம்முடைய செமெல்லிய அமர்ந்த சத்தத்தை ஆண்டவர் எங்களுடைய செவிகள் கேட்க உதவி செய்யும். கடந்து வந்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வசனத்தை கொண்டே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம், ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த நல்ல கர்த்தாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு திருச்சபையிலே அதிகமாக மக்கள் குழம்பி போயிருக்கிற ஒரு காரியம் எது என்று சொன்னால் ஞானஸ்நானம் தான். இன்றைக்கு அநேக மக்கள் நம்முடைய திருச்சபைக்கு வருவதற்கு ஒரு பெரிய தடையா இருப்பது ஞானஸ்நானம். அநேக மக்கள் கேட்கிறார், மொழி ஞானஸ்நானம் இருக்கீங்களா, என்ன வாரம் அப்படின்னு சொல்லுகிறார். அது ஒரு இருக்கட்டும். இந்த ஞானஸ்நானத்தை வைத்துதான் இன்றைக்கு இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், அடுத்து பெந்தேகோஸ்டல் திருச்சபைகள், இன்றைக்கு நம்முடைய மெயின் லைன் திருச்சபையில் இருக்கிற மக்களை கடத்தி கொண்டு போவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பெரிய காரணம் இது என்னவென்று சொன்னால் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம் இன்றைக்கு ஞானஸ்நானத்தை குறித்தும் அதனுடைய மேன்மையை குறித்தும் கிறிஸ்துவின் வழியாக நாம் கற்றுக்கொண்ட காரியத்தை நாம் இந்த சிந்தனைக்குரிய பகுதி மூலம் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவது, ஞானஸ்நானம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானஸ்நானம் கிறிஸ்தவ வாழ்வின் நுழைவாயில் அப்படி என்று கூறப்படுகிறது. ஞானஸ்நானம் புது பிறப்பின் தொடக்கம், புது பிறப்பின் தொடக்கம் அப்படி என்று சொல்லப்படுகிறது. மார்ட்டின் லூத்தர் ஞானஸ்நானத்தை குறித்து மிக அருமையாக சொல்கிறார். ஞானஸ்நானத்தை விட நம் உடலையும் நம் ஆன்மாவையும் அலங்கரிக்கக்கூடிய பெரிய ஆபரணம் எதுவும் இல்லை அப்படின்னு கூறுகிறார். அடுத்து சொல்லிவிட்டு சொல்கிறார், ஏனென்றால் இதன் மூலம் நாம் முற்றிலும் பரிசுத்தமாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவும் மாறுகிறோம் அப்படி என்று மார்ட்டின் லூத்தர் மிக அருமையாக சொல்கிறார். இன்றைக்கு வாசித்து கேட்ட திருமறை பகுதியிலே இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 21வது வசனம், 22வது வசனம். 21வது வசனத்தின் தொடக்க பகுதியை நாம் வாசித்து பார்க்கின்ற போது, ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது
இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்றார். ஒரு பெரிய கேள்வி வருகிறது. இயேசு கிறிஸ்து ஏன் ஞானஸ்நானம் பெற வேண்டும்? இயேசு கிறிஸ்து ஏன் ஞானஸ்நானம் பெற வேண்டும்? அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்த ஒரு மாபெரும் பரிசுத்தே. அந்த பரிசுத்தே ஏன் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானத்தை பெற வேண்டும்? அப்படி என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்புகின்றது. ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மெய்யாகவே இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர். ஆனால் ஏன் ஞானஸ்நானம் பெறுகிறார் என்று சொன்னால், பாவிகளோடு தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுவதற்காக, நான் மக்களோடு முழுமையாக தன்னை ஒன்றித்து விட்டேன் என்பதை காண்பிப்பதற்காக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். அப்ப இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் இயேசு கிறிஸ்துனுடைய உடனிருப்பு. யார் யார் அவருக்குள்ளாக திரியேக கடவுளுடைய திருப்பெயரிலே ஞானஸ்நானத்தை பெற்றார்களோ அவர்களோடு கடவுள் எப்போதும் உடனிருக்கின்றார் என்பதனுடைய வெளிப்பாடுதான் இயேசு கிறிஸ்துனுடைய ஞானஸ்நானம் நமக்கு கற்றுத்தருகின்ற ஒரு மாபெரும் உண்மை. பிரான்ஸ் நாட்டை ஆண்டவர், அதாவது கிபி 1234 1270 வரையிலும் பிரான்ஸ் நாட்டை ஆட்சி செய்தவர் லூயிஸ் என்ற ஒரு மன்னர். மன்னனை பார்த்து மனைவி மார்கரெட் ஒரு கேள்வியை கேட்டார்கள். உங்களுக்கு பிடித்த ஆலயம் எது அப்படி என்று கேட்டவுடனே மன்னன் லூயிஸ் சொன்ன ஒரு காரியம், நான் மன்னனாக முடிசூட்டப்பட்ட ரீம்ஸ் நகர பேராலயத்தை பார்க்கிலும் பாய்சி நகர ஆலயத்தை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன் பாய்சி நகர ஆலயத்தை விரும்புகிறேன் அப்படி என்று சொன்னால், அந்த ஆலயத்திலே தான் நான் திருமுழுக்கு பெற்றேன், அந்த ஆலயத்திலே தான் நான் ஞானஸ்நானம் பெற்றேன். ஏனென்றால் வாழ்வுக்கான சக்தியும் என்னை உண்மையான வழிநடத்தலும் எனக்கு எதன் மூலம் கடவுள் அருளிக் கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால், ஞானஸ்நானத்தின் மூலமாய், திருமுழுக்கின் மூலமாய் கடவுள் எனக்கு அருளிக் கொண்டிருக்கின்றார். ஆகையினாலே தான் நான் பாய்சி நகர ஆலயத்தை நான் விரும்புகிறேன் அப்படி என்று சொன்னார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, ஞானஸ்தானம் பெற்ற தம்முடைய மக்களோடு ஆண்டவர் உடன் இருக்கின்றார். அதைத்தான் இன்றைக்கு வாசித்து கேட்ட பகுதியிலே நாம் மிக அருமையாக, மிக தெளிவாக நாம் பார்க்கிறோம். ஏசாயா 43வது அதிகாரம் 2வது வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினிகளை கடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும், எல்லா மேடு பள்ளங்களிலும், கரடு முரடான அனுபவங்களிலும், ஏற்ற தாழ்வுகளிலும், கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறார் என்பதை இயேசு கிறிஸ்துவுடைய திருமுழுக்கு நமக்கு சுட்டி காண்பிக்கின்றது. அப்படி என்று சொன்னால் நாம் எப்படி இருக்கணும்? ஞானஸ்நானம் பெற்றவர்கள் என்ற உணர்வோடு நாம் வாழ வேண்டும். அதான் ஞானஸ்நானம் கொடுக்கும் போது பாஸ்டர் வந்து கேட்பார் ஒரு கேள்வி, பிசாசையும் அதன் எல்லா வழிகளையும்
விட்டு விடுகிறாயா? விட்டுவிட மனதாய் இருக்கிறாயா? முதல் கேள்வி. அடுத்து, சர்வ வல்ல கடவுளை விசுவாசிக்கிறீர்களா? அப்போ விட்டு விடுகிறேன் என்று சொல்லி, கடவுளை நான் உறுதியாக விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு மீண்டும் அந்த வழிக்கு நாம் திரும்பினால் கடவுளுடைய உடனிருப்பை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகையால் ஆண்டவருடைய திருமுழுக்கு, ஞானஸ்நானம் சொல்கின்ற காரியம், ஆண்டவர் திருமுழுக்கு பெற்ற தம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் தம்மை இணைத்துக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் அவர்களோடு கூட இருக்கிறார். அடுத்ததாக, இயேசுனுடைய திருமுழுக்கு பெற்ற இயேசுனுடைய திருமுழுக்கு மூலம் அடுத்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், 22வது வசனம், பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாமை போல் அவர் மேல் இறங்கினார். ஞானஸ்நானத்தின் மூலமாக கடவுள் தம்முடைய தூய ஆவியானவரை அருளி செய்கிறார். இதை நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்திலே நாம் உணர்வதில்லை. நாம் எப்போது ஞானஸ்நானத்தை பெற்றோமோ அப்போதே நமக்குள்ளே தூய ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். இந்த மாபெரும் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறி ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் என்ன செய்தார்? ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். ஆவியானவருடைய செயலாற்றிலே, ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு நாம் இடம் கொடுப்பதில்லை என்பதுதான் உண்மை. எதற்காக ஆவியானவர் அருளப்பட்டார்? ஒன்று, சோதனைகளை ஜெயிக்க. 2, நன்மையான காரியங்களை மக்களுக்கு செய்ய. இதை 2 காரியங்களையும் இயேசுனுடைய வாழ்க்கை மூலமாக மிக தெளிவாக கண்டுகொள்ள முடியும். ஆவியானவருடைய வல்லமை அவர் பெற்ற காரணத்தினாலேதான் பிசாசானுடைய சோதனையை வனாந்தரத்திலே முறியடிக்க முடிந்தது. அடுத்தது பாருங்கள், ஆவியானவருடைய அருள்கொடை அவருக்கு கிடைத்த காரணத்தினாலேதான் அவரால் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிய முடிந்தது. எங்கிருந்து வல்லமை? ஆவியானவருடைய அருள்கொடை. ஆகையினாலேதான் பார்வையற்றவர்கள் பார்த்தார்கள், பேச முடியாதவர்கள் பேசினார்கள், முடமானவர்கள் நடந்தார்கள், மரித்தவர்களும் உயிரோடு எழும்பினார்கள். எப்படி? ஆவியானவருடைய வல்லமை. இந்த வல்லமை எப்போது அவருக்கு அருளப்பட்டது? ஞான ஸ்நானம் கொடுத்த போது அவருக்கு அருளப்பட்டது. அப்படி என்றால் இன்றைக்கும் சோதனை போது நாம் வீழ்ந்து கிடக்கிறோம் என்று சொன்னால் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட இடம் கொடுக்கவில்லை என்றுதான் அர்த்தம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்வதற்கு உரிய மனது இன்னும் நம்முடைய வாழ்க்கையில வரவில்லை என்று சொன்னால், இன்னும் நாம் சுயநலவாதிகளாக இருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு காரணம் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்றுவதற்கு நாம் இடம் கொடுக்கவில்லை என்று பொருள். ஆகையினால் கடவுள் திருமுழுக்கின் மூலம் தூய ஆவியானுடைய வல்லமையை, தூய ஆவியானவரை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். அடுத்து 3வது வாருங்கள், 22வது வசனத்தின் 2வது பகுதி. வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன். நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன். அப்போ ஞானஸ்நானத்தின் மூலம் நமக்கு கிடைக்கின்ற 3வது ஒரு மிக முக்கியமான ஒரு பாக்கியம் என்னவென்று சொன்னார், நாம் யாருக்கு சொந்த பிள்ளைகளாக்கப்படுகிறோம்? யாருக்கு சொந்த பிள்ளைகளாக்கப்படுகிறோம்? கடவுளுக்கு சொந்த பிள்ளைகளாக்கப்படுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், வானத்திலிருந்து சத்தம் கேட்கிறது. இயேசு கிறிஸ்து
ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே ஒரு அற்புதமான சத்தம், இவர் என் நேச குமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அன்பானவர்களே, மனிதன் பிறக்கின்ற போது எப்படித்தான் பிறக்கிறார்? பாவியாக தான் பிறக்கின்றான். அதான் ரெண்டு பாவம் இருக்கு. ஒன்று ஜென்ம பாவம், இன்னொன்று கர்ம பாவம். ஜென்ம பாவம் எப்படி வரும்போது, நான் பிறக்கும் போது எப்படி வருகிறோம்? பாவியலாக பிறக்கிறோம். நாம் பிறக்கும் போதே பாவியலாக பிறக்கிறோம். இது ஆதாம் காலம் தொட்டு அப்படியே வருகின்ற தலைமுறை தலைமுறையாக வருகின்ற ஒரு பாவம் இது. அப்போ ஜென்ம பாவம். அடுத்து நம்முடைய செயல்கள் மூலமாக வருகின்ற ஒரு பாவம். அப்போ ஒரு குழந்தை இந்த உலகத்திலே பிறக்கின்ற போதும் எப்படியாகத்தான் பிறக்கிறது? பாவியாகத்தான் பிறக்கிறது. ஆகையினாலே தான் இன்றைக்கு சில அடுத்த ஒரு கேள்வி வருகிறது, சிறு பிள்ளைகளுக்கு ஏன் ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும்? அப்படித்தானே? சிறு பிள்ளைகளுக்கு ஏன் ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும்? இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்ல, பெந்தேகோஸ்தே திருச்சபையில குழந்தைகளுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பதில்லை. அடுத்ததாக நம்முடைய மக்களை பார்த்து, நீ சின்ன வயசுல தானே நீ ஞானஸ்நானம் பெற்றாய், நீ திருப்பி என்ன எடுக்கணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படி என்று பயமுறுத்தி காண்பித்து அவர்களை ஞானஸ்நானம் எடுக்க வைக்கிறார்கள். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம், ஒரு குழந்தை பிறக்கையிலே எப்படிதான் பிறக்கிறது? பாவியாகத்தான் பிறக்கிறது. அதற்கப்போ என்ன தேவை? பாவ மன்னிப்பு தேவை. அப்போ ஒரு குழந்தை, கடவுளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். அப்போ சிறு பிள்ளைகளும் கடவுளுடைய ராஜ்யத்தில் மிகவும் முக்கியமானவர்கள். அப்போ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேவை. இதை நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்திலே உணர்வதில்லை. அப்போ எப்படி ஐயா பாவி என்று சொல்லுகிறீர்கள்? பிள்ளை என்ன தப்பு செய்கிறது அப்படின்னு நீங்கள் என்ன தோன்றும்? சாதாரண குழந்தையை பாருங்க, 1 வயசு அல்லது 1.5 வயசு குழந்தை, கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒன்று பாருங்க. நீங்க ஏதாவது ஒரு தவறு செய்யும், ஒரு கண்ணாடி கப்பை போட்டு உடைக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அதுகிட்ட போய் கேளுங்க, இதை நீ உடைச்சியா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லும்? நான் உடைக்கவில்லை என்று சொல்லும். உடன்பிறப்பு யார் இருந்தா, நான் உடைக்கல, யார் தான் உடைச்சது? அதுதான் உடைச்சா. அப்ப இந்த பொய்யை சொல்லிக் கொடுத்தது யார்? பெற்றோரா சொல்லிக் கொடுத்தார்கள்? இல்லை. அதுதான் ஜென்ம பாவம். அது சொல்லாமலேயே, சொல்லிக் கொடுக்காமலேயே, டீச் பண்ணாமலேயே தலைமுறை தலைமுறையாக அப்படியே வருகின்ற ஒரு பாவம். அப்போ அந்த ஜென்ம பாவத்திலிருந்து அந்த பிள்ளைக்கு மீட்பு வேணும். அதுதான் பாருங்கள், திருமுறையில கூட சில நேரத்தில் கேட்கிறார்கள், குழந்தைகள் ஞான ஸ்நானம் திருமுறையில ஏதாவது இருக்கா, ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்கிறார்கள். ஒரே நேரத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு சிறைச்சாலை காரன் குடும்பத்தோடு என்ன செய்கிறார்? குடும்பத்தோடு ஞானஸ்நானம் பெற்றான். அப்படின்ற அர்த்தம் என்ன? தந்தை, தாய், பிள்ளைகள். அப்போ அந்த குடும்பத்திலே குழந்தைகள் இல்லை என்று யாருக்காவது சொல்ல முடியுமா? இல்லை. அது ஒன்று. 2வது, ஒரே நாளிலே 3000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. எத்தனை பேருக்கு? 3000 பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. அந்த கூட்டத்திலே குழந்தைகள் இல்லைன்னு நாம் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஆகையினால் குழந்தைகள் ஞானஸ்நானம். ஆகையினாலேதான் பிறந்த உடனே 3வது மாதத்திலே 4வது மாதத்திலேயே ஞானஸ்நானத்தை கொடுத்து விடுவார்கள். இன்றைக்கு பெற்றோர் தயங்குகிறார்கள்.
இப்ப என்ன குழந்தைக்கு தெரியும்? இப்ப எதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும்? குழந்தை என்ன செய்யட்டும்? வளரட்டும் அப்படின்னு. நம்முடைய கிறிஸ்தவ குடும்பங்களை சார்ந்த பெற்றோர் குழந்தைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முன்வர தயங்குகிறார்கள். இதுல எங்கேயா குழப்பம் இருக்கு? என்ன பிரச்சனை? குழந்தைகளுக்கு அறிவில் ஆகினாலே தான் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், நம்முடைய திருச்சபைகளிலும் கத்தோலிக்க திருச்சபைகளிலும் ஞானஸ்தானம், ஒரு குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கின்ற போது யாரை முன்னிறுத்துகிறார்கள்? ஞான பெற்றோரை முன்னிறுத்துகிறார்கள். அந்த ஞான பெற்றோருடைய கடமை என்ன? அந்த பிள்ளையை கவனித்துக் கொண்டு ஆன்மீக நெறியை ஊட்டிக் கொண்டு நீ ஞானஸ்தானம் பெற்றவன் என்ற முறையிலே வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு யாருக்கு உண்டு? பெற்றோரை தவிர்த்து அது ஞான பெற்றோருக்கு உண்டு. இதை பெற்றோரும் செய்வதில்லை, ஞான பெற்றோரும் செய்வதில்லை. அங்குதான் நமக்கு இன்றைக்கு கோளாறு இருக்கிறது. அதான் ஏற்கனவே சொன்னேன். பிரெஞ்சு நாட்டு மன்னன் லூயிஸ் அழகாக தன்னுடைய மகன் ஞான ஸ்நானத்தை எடுத்த பிற்பாடு சொன்ன காரியம், மகனே, இதுவரையிலும் நீ என்னுடைய பிள்ளை. இப்போ நீ ஞானஸ்தானத்தை பெற்று விட்டாய். நீ இப்ப யாருடைய பிள்ளை? கடவுளுடைய பிள்ளை. இதுவரையிலும் நீ என்னுடைய பிள்ளையா இருந்தாய். அப்போ ஞானஸ்தானத்தின் மூலமாக நீ கடவுளுடைய பிள்ளையாக்கப்பட்டு இருக்கிறாய். அப்போ ஒரு மனுஷனுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு ஒரு உண்மையான பிறந்த நாள் என்று சொன்னால் எந்த நாள் தான்? ஞானஸ்நானம் பெற்ற நாள். நம்முடைய பெற்றோர் எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த நம்முடைய பிள்ளைகளுக்கு நினைவூட்டுகிறோம். நீ ஞானஸ்நானம் பெற்றிருக்க, நீ பெற்றவன், இன்னார் அதற்கு ஞானஸ்நானத்தை பெற்றிருக்க. குறிப்பாக பெரிய திருச்சபையில போய் கேட்டா தெரியாது. உங்களுடைய ஞானஸ்நான டேட் என்ன கேட்டால் தெரியாது. சரி, யார் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தா? அதுவும் தெரியாது. சின்ன வயசுல என்ன கொண்டு போய் ஞானஸ்நானம் கொடுத்துட்டான் பாஸ்டர். அப்ப அதை கற்றுக் கொடுக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு நமக்கு உண்டு. அதான் மார்ட்டின் லூத்தர் தன் டேபிள்ல எப்பவுமே ஒரு வாக்கை வைத்திருப்பார். நான் ஞானஸ்நானம் பெற்றவன். நாம் எப்போது ஞானஸ்நானத்தை பெற்றுகிறோமோ அப்பொழுது கடவுளுடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். அதான் இன்றைக்கு வாசித்து கேட்ட பழைய ஏற்பாட்டு பகுதி, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 43வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஞானஸ்நானத்தின் மூலமாக கிறிஸ்து வழியாக கடவுள் நம்மை அவருடைய மகனாக, நம்மை அவருடைய மகளாக கடவுள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அங்கீகரித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய வாக்கியம்! ஆனால் இதை உணராமல் தான் இன்னைக்கு மக்கள் அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். கடவுளுடைய கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள கடவுளை எப்படி திருப்திப்படுத்த முடியும் என்பதற்காக மக்கள் கடவுளை திருப்திப்படுத்துகின்ற வழியிலே அலைந்து கொண்டிருக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருமறை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, ஞானஸ்நானத்தின் மூலமாய் கடவுள் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். இதுதான் திருமுழுக்கு வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம். ஞானஸ்நானத்தின் மூலமாய் கிடைக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மார்ட்டின் லூத்தர் கற்று தந்தது என்ன ஆசீர்வாதங்கள்? இதுல மேல்லைன் திருச்சபையிலே ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இருக்கிறீர்கள். மற்ற திருச்சபையில பெந்தைக்கோஸ்தே திருச்சபையிலும் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இருக்கிறீர்கள். கத்தோலிக்க திருச்சபையிலும் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் இருக்கிறீர்கள். இந்த ஞானஸ்நானத்தின் மூலமாய் வருகின்ற பேராசீர்வாதங்கள் என்ன? ரட்சிப்பு, தென் பாவ மன்னிப்பு, தென் ஞானஸ்நானத்தினால் வருகின்ற ஆசீர்வாதங்கள், பாவ மன்னிப்பு, தென்
பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை. அடுத்ததாக என்ன வாழ்வு? மோட்ச வாழ்வு. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கடவுள் ஞானஸ்நானத்தின் மூலமாக தந்திருக்கிறார். இதை நீங்க எங்க போனாலும் காசு கொடுத்து இந்த நாளை என்ன செய்ய முடியாது, வாங்கவே முடியாது. எங்கே அலைந்தாலும், எங்கே போனாலும், எந்த புண்ணிய இடங்களுக்கு சென்றாலும் நீங்கள் இதை வாங்க முடியாது. ஞானஸ்நானத்தின் மூலமாக கடவுள் இதை நமக்கு எளிதாக்கி இருக்கிறார். பாவ மன்னிப்பு, சாபத்திலிருந்து விடுதலை. அடுத்தது என்ன? பிசாசின் வல்லமையிலிருந்து விடுதலை. அடுத்தது என்ன? மோட்ச வாழ்வு. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு தந்து அவரை நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். நமக்கு இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், கால கடந்து விட்டது, இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு காரியம், நமக்குள்ளே இருக்கிற ஒரு பெரிய குழப்பம். எந்த ஞானஸ்நானம் பாஸ்டர் கரெக்ட்? இந்த மூழ்கி ஞானஸ்நானமா, இந்த தெளிப்பு ஞானஸ்நானமா என்று ஒரே குழப்பம். நமக்கே குழப்பம். இதை குறித்து தெளிவில்லை. நீ எந்த சர்ச்சுக்கு போற? லுத்தர சர்ச்சுக்கு போற. ஞானஸ்நானம் எடுத்து, தெளிப்பு ஞானஸ்நானம் எடுத்தா நீ எல்லாம் என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்கு செல்ல முடியாது. அப்படிதான் இன்றைக்கு மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு கூட்டத்தினர். அப்ப எந்த ஞானஸ்நானம் பாஸ்டர் கரெக்ட்? இதான் நமக்குள்ள எழுப்புகின்ற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. நான் இப்போது உங்களை பார்த்து கேட்கிறேன், ஞானஸ்நானம் என்றால் என்ன? ஞானம் பிளஸ் ஸ்நானம் ஈக்குவல் டு ஞானஸ்நானம். ஸ்நானம் என்று சொன்ன என்னது? குளியல். ஞானம் என்றால் ஞானம், இறைவன், இறை வார்த்தை. அதான். அப்போ ஞானம் பிளஸ் ஞானம். அப்போ இறை வார்த்தையோடு கூடிய, இறை பிரசன்னத்தோடு கூடிய ஒரு குளியல் தான் என்னது? ஞானஸ்நானம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் மார்ட்டின் லூத்தர் மிக அருமையாக சொல்லுவார், ஞானஸ்நானம் என்பது வெறும் தண்ணீரா அல்லாமல் கடவுளுடைய கட்டளையினால் ஸ்தாபிக்கப்பட்டதும் கடவுளுடைய வசனத்தோடு கூடிய தண்ணீருமா இருக்கிறது. இதை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஞானம் என்பது இறை வார்த்தை, இறை பிரசன்னம் பிளஸ் ஸ்நானம், ஞானத்தோடு கூடிய ஒரு ஞான குளியல் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம் அல்லவா? ஒரு ஞான குளியல். அப்போ குளியல் தானையா, அப்ப முங்கி தானே இழக்கணும், அதான கரெக்ட் அப்படின்னு நமக்கு சொல்ல தோன்றும். அப்ப இங்கதான் பிரச்சனை இருக்கு பாருங்க. நீங்க கிராமப்புறங்களிலே போங்க, கிராமப்புறங்களில போனீங்கன்னா அவன் எப்படிதான் குளிப்பான்? வீட்டுல எல்லாம் குளிக்க மாட்டான். வீட்டுல எல்லாம் பாத்ரூம் இருக்காது. வீட்டுல என்ன இருக்காது? பாத்ரூம் இருக்காது. வீட்டுல பாத்ரூம் இருக்காது. நேர போய் குளத்துல விழுவான் அல்லது ஆத்துல விழுவான். முங்கி எழும்பிட்டு போயிடுவான், சோப்பு போடுவான், குளிப்பான், திருப்பி போவான். சிட்டியில இருக்கிறவன் எங்க குளிக்கிறான்? நீங்க எங்க குளிக்கிறீங்க? பாத்ரூம்ல குளிக்கிறீங்க. ரெண்டையும் கவனிச்சுக்கோங்க. நீங்க பாத்ரூம்ல இருக்க குளிக்கிறீங்க, கிராமத்துல இருக்கிறவங்க குளத்திலையும் ஆற்றுலையும் குளிக்கிறான். அப்ப குளத்திலையும் ஆற்றுலையும் குளிக்கிறோம் உங்களை பார்த்து சொன்னா, ஏய் நீ என்னடா குளிக்கிற, நீ என்னடா, அதெல்லாம் குளியலே கிடையாது, நாங்க குளிக்கிறதா உண்மையான குளியல் அப்படின்னு சொன்ன உண்மையாகி விடுமா? ரெண்டு குளியலுடைய பர்பஸ் என்ன? ரெண்டு குளியலுடைய பர்பஸ் என்ன? அழுக்கு போக வேண்டும். அதுதான் ஒரே நோக்கம். நோக்கம் ஒன்றுதான், அழுக்கு போக வேண்டும். சரீரத்தில் இருக்கிற அழுக்கு போக வேண்டும். அப்ப நமக்கு இன்றைக்கு முங்கி குளிப்பதற்கு வாய்ப்பில்லை. நாம் ஆகையினால பாத்ரூம்ல ஷவர்ல என்ன செய்கிறோம்? குளிக்கிறோம். அப்போ நாம அதை பத்தி நீ என்னடா குளிக்கிற, அது ஒரு முங்கி எழும்புறது ஒரு குளியலா, அதையும் நாம் குறை சொல்ல முடியாது.
ரெண்டுமே ஒரே நோக்கம், ஒரே காரியத்துக்காக குளிக்கப்படுகிறது, செய்யப்படுகிறது. எதுவும் என்று சொன்னால் ஒரே நோக்கம், அழுக்கு போக வேண்டும், அழுக்கு போக வேண்டும். மாறி மாறி குறை சொல்லுவதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரே நோக்கம். முங்கி குளிக்கிறவனும் அழுக்கு போவதற்காக, அழுக்கு போக்குவதற்காக குளிக்கிறான். ஷவர்ல குளிக்கிறவனும் அழுக்கு போக்குவதற்காக குளிக்கிறான். அப்போ நான் வேதத்திலே பார்க்க வேண்டும், இது ஞான குளியல், கடவுளுடைய வசனத்தோடு கூடிய குளியல். நாம் எடுக்கின்ற ஞான ஸ்நானத்திலே கடவுளுடைய வசனம் இருக்கிறதா? அதுதான் நான் பார்க்க வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே என்ன என்ன கொடுக்கிறேன்? ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன். அதுதான் இயேசு கிறிஸ்து கடைசியாக சொன்னது. நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவினாலே ஞான ஸ்நானம் கொடுங்கள். ஆண்டவர் நீ குளத்துல முங்கென்றோ, ஆறுல முங்கென்றோ, நீச்சல் குளத்துல முங்கென்றோ, சவர்ல குழி என்றோ எங்கேயும் ஆண்டவர் சொல்லவில்லை. ஒன்றை சொன்னார், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே ஞான ஸ்நானத்தை கொடுங்கள். அது இருக்கிறதா? அதுதான் ஞானம் என்று சொன்னேன். அது இருந்தால் ஞான ஸ்நானம் சக்சஸ். அந்த விசுவாசம் இருந்தால் ஞான ஸ்நானம் சக்சஸ். இந்த விசுவாசம் இல்லை என்று சொன்னால் எந்த கிரியையும் அது நம்முடைய வாழ்க்கையிலே நடப்பிக்க முடியாது. இதுதான் முக்கியம். அதன் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. எபேசியர் 4வது அதிகாரம், கலாத்தியர் எபேசியர் 4வது அதிகாரம் 5வது வசனம். ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம். நன்றாய் பாரு, பவுலடிகளார் சொல்லுகிறார். பவுலடிகளார் மிக மிக தெளிவாக சொல்லுகிறார். உங்களுக்கு இந்த சந்தேகம் வாழ்க்கையில் வரவே கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம், ஒரே ஞானஸ்நானம், ஒரே ஞானஸ்நானம். அப்போ ஒண்ணுக்கு மேல போனாலும் அது கடவுளுடைய வசனத்தை மீறுவது, அதுவும் பாவமே. ஆகையினால்தான் இன்றைக்கு உங்கள எத்தனை பேர் சிலர் ரொம்ப வேடிக்கையா இருக்கும், ரொம்ப வேடிக்கையா இருக்கும். நீங்க கேட்டு பாருங்களேன், சர்ச்சில் நீங்க கேட்டு பாருங்க, ஞான ஸ்நானத்தை குறித்து கேட்டு பாருங்க. பெண்டேகோஸ்ட்ல ஞான ஸ்நானம் கொடுக்கிறார்கள். ஞான ஸ்நானம் கொடுத்து விட்டு சொல்லுவார்கள், எப்ப எந்த சர்ச்சில் எடுத்த? ஆமா, இந்த சர்ச்சில் எடுத்தேன். உன்னை எத்தனை தடவை முக்கினார்கள்? ஐயோ, ஒரு தடவை முக்கினார்கள். ஒரு தடவை முக்கின சரியாகதையா? எத்தனை தடவை முக்கணும்? உன்ன 3 தடவை முக்கணும். அவன் அங்கேயும் எடுக்கிறான். முதல்ல இங்க எடுக்கிறான், மெயின் லைன் சர்ச்சஸ்ல எடுக்கிறான். அடுத்து 2வது போய் ஒரு பெண்டகோஸ்ட்ல எடுக்கிறான். அடுத்து போய் அடுத்த சர்ச்சில் எடுக்கிறான். எத்தனை தடவை முங்குறான்? பிதா குமாரன் பரிசுத்தாவின் 3 தடவை முங்கி எழும்புறான். எத்தனை ஆச்சு ஞான ஸ்நானம்? 3 ஆகி போச்சா? அடுத்து 4வது போறான். யார் இடத்துல போறான்? அடுத்து போறான். டேய், நீ எங்கடா ஞான ஸ்நானம் எடுத்த? இந்த சர்ச்சில் எடுத்தேன். எப்படி எடுத்த? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் எடுத்தனா? அது தப்புடா. யாருக்கு பேர்ல மட்டும்தான் எடுக்கணும். இயேசுவின் பேரில் மட்டும்தான் எடுக்கணும். வா, நீ வா வா. எத்தனை ஞான ஸ்நானம் ஆயிப்போச்சு? 4 ஞான ஸ்நானம். அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஞான ஸ்நானம் என்பது லைசன்ஸ் கிடையாது. ஏதோ மீதி எழுதி வாங்கிட்டு வச்ச உடனே அந்த லைசன்ஸ் போலீஸ்காரரை பிடிச்ச உடனே என்ன செய்யறது? காட்டிட்டு தப்பி போலாம். அது அல்ல. மார்ட்டின் லூத்தர் அழகா சொல்லு, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படும். ஒவ்வொரு நாளும் தான் ஞான ஸ்நானம் பெற்றாலும் பாவிகள் தான், தவறை செய்கிறோம், அறிந்தும் செய்கிறோம், சில நேரத்தில் அறியாமலும் செய்கிறோம். ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகின்ற ஒரு அனுபவம். நீ ஒரே ஒரு ஞான ஸ்நானம் எடுத்துட்டு, மூழ்கியை எடுத்துட்டேன் அப்படின்னு வாங்கி சர்டிபிகேட்டை வாங்கி வச்சுட்டு ஓகே நான் பரலோகத்துக்கு போயிடுவேன்னு சொன்னா போய்விட முடியுமா? போய்விட முடியுமா? முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆகையினால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரே ஞானஸ்நானம். ஒருவேளை அப்பா அம்மா கொண்டு போய் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டாங்களா, அதிலே நிறைவடையுங்கள்.
விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்கள். நான் ஞானஸ்நானம் மாற்றிலுத்த சொல்றதா, ஞானஸ்நானம் பெற்றவன், நான் ஞானஸ்நானம் பெற்றவன். அந்த உணர்வை பிள்ளைகளுக்கு நான் ஊட்டி வளர்க்க வேண்டும். அந்த உணர்வை நான் பிள்ளை கொடுக்க வேண்டும். அப்பந்தான் இந்த ஞானஸ்நானத்தின் மூலம் கிடைக்கின்ற பேராசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளும் அதை சோதரித்துக் கொள்வார்கள். அதான் விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு பிரியமாயிருப்பது கூடாது. எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில். ஆகையினால் ஞானஸ்நானத்தை பற்றி நீங்கள் ஒருபோதும் எக்காலமும் நீங்கள் குழம்பி போகவே வேண்டாம். ஒரு ஞானஸ்நானம் எடுத்தீங்களா, நிறைவடையுங்கள். அது எப்படி குளித்தாலும், குட்டையில குளிக்கலாம், ஆற்றுல குளிக்கலாம், அல்லது குளத்துல குளிக்கலாம், நீச்சல் குளத்துல குளிக்கலாம், ஷவர்ல குளிக்கலாம். ஒரே நோக்கம், பாவம் மன்னிப்பு. அது எதன் மூலம் கிடைக்கின்றது என்று சொன்னால் விசுவாசத்தின் மூலமே. ஆகவே நாம் அன்பானவர்களே உணர்வோம், சிந்திப்போம், ஞானஸ்நானத்தினுடைய மகத்துவத்தை உணர்ந்து வாழ்வோம். அதனால் வருகின்ற ஆசீர்வாதங்களை நம்முடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொண்டு வாழ்க்கையில வெற்றி சிறப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாமத்தால் காத்துக் கொள்வதாக. ஆமென்.